காரைக்குடி வந்து இருக்கிறதுல அதிகம் படித்தவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் நம்ம பகுதியில் பிறந்தவங்க தான். அது வேலையில் இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாலே செட்டிநாட்டில் பிறந்தவங்க தான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் ஆல் ஓவர் வேர்ல்டு. நான் சொல்கிறேன், நம்ம ஊர், நம்ம இந்தியாவை சொல்லலை, அப்படிப்பட்ட ஊர் இது. இந்த ஊரில் நாகரீகத்தை எதிர்பார்ப்பாங்க. இங்கே வந்து ராஜா முத்தையா செட்டியார் வந்து எம்எல்ஏ இருந்த ஊர் இது. மிகப்பெரிய ஜாம்பவான்களும் எம்எல்ஏ இருந்த ஊர் இது. இதில் நாகரிக அரசியலை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. எதிர்ப்பு அரசியலுங்கிறது அது அரசியலுக்காக நான் இதை செய்கிறேன் அல்லது செஞ்சுருக்கேன்னு கேட்குறத விரும்புகிறாங்க. காரைக்குடியை பொறுத்தளவில் எதையாவது ஒன்று எதிர்த்தரப்பு வேட்பாளர் அவர் இது இப்போ நம்ம எல்லோரும் கேட்குறப்போ நான் சொன்ன பதில் தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். இவங்க காரணம் இந்த ஆளுங்கட்சி, இவங்க 50 ஆண்டு காலம் சிதம்பரம் குடும்பம் பதவியில் இருந்துட்டு எதுவும் செய்யலைங்கிறத மறைக்கிறதுக்காக எதிர் வேட்பாளரை பற்றி என்ன டேமேஜ் பண்ணலாம், என்ன குறை சொல்லலாம், இதிலேயே உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. இதெல்லாம் நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நாகரிகமான அரசியலை தான் விரும்புகிறாங்க. இதுவரையும் நாங்கள் இப்போ நாங்கள்லாம் அம்மாவின் தொண்டர்கள். அரசியல் நாகரிகத்தை மட்டுமே தான் பேசுகிறோம். இப்போ நீங்கள் எங்கே வேணாலும் போயிருப்பீங்க, தொகுதி முழுசு நீங்கள் போயிட்டு வந்தேன் என்னை பார்க்குறீங்க. எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் என்டிஏ வேட்பாளர், அமமுக வேட்பாளர் தேர்வு பாண்டி அவரை பேசினார், இவரை பேசினார் வராது. காரணம் அந்த அரசியலுக்கு நாங்கள் போகலை, எதிர்ப்பு அரசியலுக்கு போகலை. நீங்கள் சொல்கிறது மாதிரி வளர்ச்சியை நோக்கி உள்ள அரசியலுக்கு மட்டும்தான் நம்ம போகிறோம். அது சரியான கருத்து, அதுதான் மக்கள் எதிர்பார்க்குற கருத்து.